மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலே இருக்கார், சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல நேற்றையிலிருந்து ஜூன் 1 குரு பகவான் வந்துட்டார். ஆக 2ஆம் இடம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக வருமானங்கள். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறது தெளிவான மனநிலைகள், தெளிவான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கு முன்னாடி தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் போக இந்த வாரம் அதிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத விதமாக ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் மூலமாக ஏர்னிங் நல்லா இருக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. பொதுவாகவே நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஹைலைட் ஆன விஷயங்கள் உண்டு. அதிலே இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. குறிப்பாக பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள், சம்பாத்தியங்கள், வருமானங்கள் கூடும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் எல்லா விதமான யூக வணிகங்களும், குறிப்பாக எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்தில் மினிமமாக பண்ணுங்கள். உங்களுக்கான லாபம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வராது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகளை பெரிய லெவலில் பண்ணாமல் சுருக்கமாக பண்ணுங்கள். நீங்கள் பெருசாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம். எதிர்பாராத பயணத்தால் செலவினங்கள். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க.